வெல்கம் டு மண்ணை சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டிராகன் சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். டிராகன் சிக்கன் பண்றதுக்கு நம்ம போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்க போறோம். அதை சின்ன சின்னதா கட் பண்ணி அதுல 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் சோயா சாஸ் இது எல்லாமே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு இப்போ உப்பு சேர்த்துக்க போறோம். ஒரு எக்கு எல்லோட சேர்த்து இதை நல்லா கலந்து விட போகிறோம். இதை நம்ம 1 மணி நேரம் நல்லா ஊற வைக்க போகிறோம். இது எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஒரு மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் பூண்டு சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்க போகிறோம். 1 ஸ்பூன் சோயா சாஸ், 3லேருந்து 4 ஸ்பூன் நம்ம டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொதிக்க வைக்க போகிறோம். இது கொதிச்சதும் நம்ம இதில் பொரிச்சு வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை நல்லா தண்ணியில் கலந்து அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நம்மளோட சூப்பரான டிராகன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஃபைனலாக 1 ஸ்பூன் ஹனி கலந்துட்டு நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இப்போ நம்மளோட சூப்பரான டிராகன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.